இன்ஸ்டாலேயே கட்சி வளர்த்து, இன்ஸ்டாலேயே மியூசிக் போட்டு, இன்ஸ்டாலே ரீல்ஸ் போட்டு, அந்த ரீல்ஸ்னாலே அழிய போகிறாங்க. நீ பொதுவுடைமை இயக்க தோழர்கள் இவர்களுக்காக வாதாடுவதெல்லாம் பார்த்தா வெடிக்கையாக இருக்குது. அரசியலருக்கு ஒரு அரசியல் தெரிந்திருக்க வேண்டும். விஜய் அரசியலில் 0. ஒரு வாரத்திலேயே பல எம்எல்ஏ தூக்குறீங்கன்னா இதுக்கு பேர் தான் அயோக்கியத்தனம். அதிமுகவில இருந்து திமுகவில் யாரும் வந்து இணைந்ததே இல்லையா? எப்ப நினைஞ்சாங்க? அமைச்சராக இருக்கும்போதா, எம்எல்ஏ இருக்கும்போதா, தேர்ந்தெடுத்த ஓட்டு போட்ட இந்த மை இந்த காயிறதுக்கு இல்லையா? எப்ப நினைஞ்சாங்க? எந்த குடியரசு ஆட்சிக்காக நீ பயந்தீங்களோ அதை விஜயின் பெயரால் சோசப் விஜய் என்னும் நான் என்கிற பெயர்ல நடக்கும்போது ஏன் கள்ள மௌனம் சாதிக்கிறீங்க? அமைச்சர் பதவியை கொடுத்தவனும் வைக்கப்படணும், அமைச்சர் பதவியை வாங்கினவங்களும் வைக்கப்படணும் அப்படின்ட்டு. கொடுப்பதற்கு என்ன யோக்கியதே, வாங்குவதற்கு என்ன யோக்கியதே? அந்த அமைச்சரவையில பங்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு அந்த மனசு கூட வரலையே சார். கூட்டணி பேச்சுவார்த்தை போது பேசலைங்களே. குடும்ப ஆட்சி வந்து நக்கல் பண்ண நீங்க நம்பிக்கையான ஹேர் கட்டர், நம்பிக்கையான ஃப்ரெண்டு, நம்பிக்கையான ஜோதிடர், நம்பிக்கையான நண்பர், நம்பிக்கையான கேமராமேனுக்கு எல்லா அரசு பதவியும் கொடுத்தீங்கன்னா இதுக்கு பேர் என்ன சார்? இது என்ன பாயசத்துக்கா? இதுதாமா பாயசத்தோட சீக்ரெட். ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். பார்த்தாலே தெரியுது நல்ல சூப்பர் பாயசம். ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? ஓகே. திமுக சார்பில் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஒரு போராட்டம் நடத்தப்படுது. அமைச்சர் சரத்குமார் அவர்கள் போதைப் பொருள் பயன்படுத்துவது போல ஒரு வீடியோ வெளியாகுது. அதை எதிர்த்து இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஒரு போராட்டம் அறிவிக்கிறாங்க. அண்ட் அதற்கு அனுமதி கொடுக்கப்படாமல் கைதும் செய்யப்படுறாங்க. ஸோ போராட்டத்தினுடைய நிலை எப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம? தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் மீது இன்றைய முதலமைச்சர் பரப்பிய அவதூறு, அதாவது போதைகளுக்கு எதிரான இந்த மாநிலம் போதை கொண்ட மாநிலமாக இருக்குன்னு ஒரு பெரிய அவதூறு பரப்பிக்கொண்டே வந்தார். தன்னுடைய அமைச்சரவையில் இருக்கிற ஒருத்தர் ஒரு போதைப் பொருள் பயன்படுத்துவது போல் ஒரு வீடியோ வருது. அந்த வீடியோவுக்கு வந்து உரிய பதிலை கொடுக்கணும். அந்த பதிலை கொடுக்க வேண்டிய அமைச்சர் வந்து இது குழந்தைக்காக நுணுக்கப்பட்ட மாத்திரை என்று ஏதோ உளறுகிறார். அவருடைய அந்த வீடியோவுக்கும் அவர் பதிலுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. என்ன சிக்கல்னா, இது குறித்து ஒரு செய்தி வருது, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கவனத்துக்கு கொண்டு போகிறோம். அமைச்சரவை என்பது ஒரு கூட்டு பொறுப்பு. ஒரு அமைச்சர் தவறு செய்தால் அது அமைச்சரவையை கட்டுப்படுத்தும். அமைச்சர் மீது குற்ற வழக்கு என்றால் அது அமைச்சரவைக்கு பொறுப்புண்டு. அப்படி கூட்டு பொறுப்பு முதலமைச்சர் இது குறித்து வாயே திறக்கலை, இது குறித்து பேசவும் இல்லை, ஜஸ்ட்டு அப்படியே கடந்து போகிறாரு. இப்போ திராவிட முன்னேற்றம் அப்படி கடந்து போக முடியாது. இந்த பொது வழியில் இப்படி இருக்கும்போது இது குறித்து என்ன நடவடிக்கைன்னு கேட்குறான். உரிய விளக்கத்தை அரசு கொடுத்துருக்கணும். ஆனால் அந்த அமைச்சர் வந்து தன்னுடைய குழந்தையை பக்கத்தில் வைத்துக்கிட்டு, தன்னுடைய துணைவியாரை பக்கத்தில் வச்சுட்டு இது குழந்தைக்காக நுணுக்கிய மாத்திரைங்கிறார். இப்போ இருக்கக்கூடிய குழந்தை ஒருவேளை குழந்தைக்கு நுணுக்கிய மாத்திரைனா பக்கத்தில் குழந்தை இருந்திருக்கணும். இன்றைக்கி எனக்கு தெரிந்து எந்த தகப்பனும் தன் குழந்தைக்கு வைத்தியத்திற்காக கொடுக்குற மாத்திரைக்கு தக்லைஃப் என்று டைட்டில் வைக்கிற கலாச்சாரம் தமிழ்நாட்டில் இல்லை, ஏன் மனித குலத்தில் இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி இன்னும் மருந்தை தக்லைஃபாக செய்கிற மனித சமூகம் இன்னும் வராதா தான் நினைக்கின்றேன். அப்போ இதில் ஏதோ சிக்கல் இருக்குன்னாங்கிறது தான். இதை அட்ரஸ் பண்ண வேண்டிய அரசு பாராமுகமாக இருக்கிற போது திராவிட முன்னேற்ற கழகம் இன்று தமிழ்நாடு முழுக்க போராட்டத்தை அறிவிக்குது. போராடுவது ஜனநாயக உரிமை. ஆனால் இரவோடு இரவாக கொண்டு போய் நோட்டீஸ் ஒட்டி யார் போராட்டத்துக்கு அனுமதி கேட்டாங்களோ அவங்கள வந்து பிரிமிடி அரெஸ்ட் பண்ணுறது, போராட்டத்துக்கு அனுமதி இல்லைங்கிற போது இன்றைக்கி ஊடகங்களை பேசும் போல இருக்குது. இப்போ சோசியல் மீடியாக்களில் நம்ம பேசுகிற இந்த நேரத்தில் அமைச்சர் ஏதோ எடுக்க போகிறாங்க, ரூமர்ஸ் வருது. எனக்கு தெரிஞ்சு இன்ஸ்டாவிலேயே பிரபலமாகி இன்ஸ்டாலேயே இவங்க அடிக்கிறாங்க. நம்ம சொல்ல முடியாதுல்ல சார், மேபி அந்த பேச்சுவார்த்தை உண்மையாக மாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. மேபி அதான் இன்ஸ்டாலேயே கட்சி வளர்த்து, இன்ஸ்டாலேயே மியூசிக் போட்டு, இன்ஸ்டாலே ரீல்ஸ் போட்டு, அந்த ரீல்ஸ்னாலே அழிய போகிறாங்க. கலை யதார்த்தத்தில் இவர்கள் மக்களுக்காக போராடியவர்கள் இல்லை, மக்கள் மன்றத்தில் போய் மக்களுக்காக பேசியவர்கள் இல்லை. தமிழ்நாட்டு வரலாற்று தொடர்புடைய எந்த அரசியலோடும் இந்த டிவிகேங்கிற கட்சிக்கு எந்த தொடர்பும் துளியும் தொடர்பில்லை. அது முதலமைச்சர் தொடங்கி அமைச்சர்கள் வரை யாருக்கும் இப்போது சேர்ந்திருக்க அதிமுக இல்லை சில மாற்றுக் கட்சியில் சேர்ந்திருக்க சில அமைச்சர்களுக்கோ இல்லை என்றால் சில கட்சியில் சேர்ந்திருக்க சில முக்கிய பிரமுகர்களுக்கு வேண்டால் அரசியல் வரலாறு இருக்கலாம். ஆனால் டிவிகே என்று சொல்கிற யாருக்கும் அதிகபட்சமாக பிரெட்டு கொடுத்தோம், பால் கொடுத்தோம், ரொட்டி கொடுத்தோம், மக்கள் மன்றத்தில் நான் கொடி பிடிச்சுங்கிற வரலாறை தவிர அரசியல் வரலாறு எதுவும் இல்லை. ரீல்ஸ்லேயே வளர்ந்தாங்க, இன்றைக்கி ரீல்ஸ்லேயே அழிவாங்கன்னு நான் சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, ஒவ்வொன்றா வருவோம். முதல்ல போதை இந்த விஷயத்தை முடிச்சிடுவோம். கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் போதை புழக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. பல்வேறு இடங்களில் அது பெருகி வலுத்திருக்கு. அதனுடைய நீட்சி தான் இந்த ஆட்சியிலையும் இன்னும் அதை
தொடர்ந்துகிட்டு இருக்கு, அதை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படிங்கிறதுன்னு தாவேக அரசினுடைய ஒரு நிலைப்பாடாக இருக்குது. நான் அது சில அமைச்சர்களுடைய பேட்டிகளை பார்க்க முடிஞ்சது. நான் முதலமைச்சர் பேட்டியை பார்க்க முடியாது, அந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்காது, எனக்கு இல்லை. ஆனால் அமைச்சர்களில் சில எல்லாத்துக்கும் நான் தான் எஜமான் பேசுகிற சில அமைச்சர்கள், குறிப்பாக ஆதவர்ஜினா அவர்கள், பள்ளிக்கல்வி அமைச்சர் நண்பர் ராஜ்மோகன் அவர்கள்லாம் பேசுகிறாங்க. சூஸியாக நீங்கள் மட்டும் பேசுங்க, மற்றவங்க பேசாதீங்கன்னு சில சூஸியாக இருக்காங்க. அவர்களிடம் வேண்டிக் கொள்வது, இந்த நார்கோட்டிக் குறித்து பேசுகிற போது திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி இருந்தபோது நாங்கள் இது பதில் சொன்னோம். இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களில் ஒப்பீட்டளவில் தமிழ்நாடு மிக குறைவாக இருந்தது. இங்கே ஊடகங்களில் வருகிற செய்திகளுக்கு அன்றைய அரசு ரியாக்ஷன்ஸ், அந்த அரசு முக்கியத்துவம் கொடுத்துச்சு. கைது நடவடிக்கையில் உடனடியாக ஈடுபட்டாங்க. அப்போ அது குறித்து பேசும் பொருளானது. அன்றைக்கும் சொன்னால் ஒப்பீட்டளவில் இங்கு பதிவாகிற வழக்குகளில் என்ன சொல்லப்போனால் கஞ்சா உற்பத்தியே அறவே இல்லாத உற்பத்தி என்றால் அந்த கஞ்சா செடி வளர்ப்பு அறவே இல்லாத தொழில்நோக்கோடு இல்லாத மாநிலம் தமிழ்நாடு, எந்த ஸ்டேட் இல்லை. இன்றைக்கி இந்த சொல்ல பெரிய போதைப் பொருட்களில் அதோடைய அந்த எல்லைகளை மூடியிருக்குன்னு சொன்னோம். அப்போ யாரும் நம்பலை. இன்றைக்கி வந்து இல்லை, நாங்கள் அறவே குறைக்க வேண்டும், மகிழ்ச்சி. அதுக்காக அது நுகர்வதோ விற்பதோ திராவிட முன்னேற்றக் கழகம் ஆதரிக்காது. அது யார் ஆட்சியில் திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்தாலும் டிவிக்கே இருந்தாலும் அது மனிதகுலத்துக்கு எதிரானதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கி நாங்கள் அது படிப்படியாக குறைக்கணும், படிப்படியாக குறைங்க. ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது அள்ளி பிஸ்னஸ் சேர் இருக்குல்லவா, யாரோ ஒரு சாதி பாசனம் ஒருத்தரை காமிச்சு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உறுப்பினர் ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி அந்த பிரச்சனை எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட்டை ஸ்டே வாங்கி வச்சுருக்காரு. அப்படி டிரான்சாக்ஷன் நடக்கலை அப்படின்னு இன்றைக்கி என்ன சொல்ல போகிறாங்க? பொய்களிலேயே தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்றக் கழகம் மீதும் மாண்புமிகு முதலமைச்சர் மீதும் எங்கள் முதலமைச்சர் மீதும் பொய்களிலே அவதூறு பேசி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி என்னாச்சு? எல்லாமே அவதூறுன்னு இன்றைக்கி மாறி போகுது. அப்போ நாங்கள் சொல்வது, திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டை அவதூறை பரப்பிட்டே வந்தீங்க, அது ஒவ்வொன்றா இன்றைக்கி உடையின்னு சொன்னோம். நீங்கள் இன்றைக்கி 50 நாள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் எங்கள் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எங்கள் தலைவர் என்ன சொன்னாங்கன்னா, 6 மாதம் குறித்து நாங்கள் இந்த அரசை கவனிக்கிறாங்க. அது சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம் என்று சொல்கிற தேர்தல் வாக்குறுதி சொல்லப்பட்ட சமூக நல திட்டங்கள் குறித்தும் புது திட்டங்கள் குறித்தும் அந்த 50 நாள்களில் இந்த தக் லைஃப் மூவ்மெண்ட் நம்ம போட்டோம்னா அமைச்சர்கள் ஒவ்வொருவருக்கும் எம்எல்ஏக்கள் ஒவ்வொருவருக்கும் 5 ஆண்டுகளில் இந்த டிபேட் சேனல் உட்பட சமூகத்தின்பால் அக்கறை கொண்டிருக்கிற எத்தனை ஜேர்னலிஸ்ட்டுகள், எத்தனை பத்திரிகையாளர்கள், எத்தனை செய்தி ஊடகங்கள் இந்த அமைச்சர் இதை செய்தார் நியாயமா, அமைச்சர் கைகட்டி இருக்கிறார் என்று ஆரம்பித்து தொடங்கி பல்வேறு விமர்சனங்களை நாங்கள் எதிர்கொண்டோம். எல்லாத்துக்கும் பொறுமையோடு பதில் சொன்னோம். நான் எங்கள் பக்கம் தவறு இருந்தால் மாற்றிக்கிட்டே இருந்தோம். இப்படி 50 நாள்களில் அப்படி ஏதாவது நடந்திருக்கா? எவ்வளவு ஒவ்வாமை! கச்சத்தீவு குறித்து கேள்வி வைக்கிற போது ஏதாவது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அமைச்சர், ஏன் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற அமைச்சர் யாராவது அது அப்புறம் பேசணும்னு சொன்னால் மீடியா விட்டுருக்குமா? தமிழ் சமூகம் விட்டுருக்குமா? ஜூன் 12 காவிரியில் மேட்டூர் அணையில் நீர் திறக்கப்படவில்லை, ஒட்டுமொத்த தமிழர்களுடைய வாழ்வாதாரமாக டெல்டா பாதிக்கப்படுகிறது போது ஏதோ அமைச்சர்கிட்ட கேள்விட்டா அதுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அந்த அமைச்சர் பதில் சொன்னார்னா யாராவது விட்டுருப்போமா? தொழில் முதலீடுன்னு சொன்னீங்களே, எத்தனை பேர் நீங்கள் ரீல்ஸ் போட்டு கொண்டு வந்தோன்னு ஒரு அமைச்சர், நான் எங்கள் அமைச்சர் ஏதாவது சொன்னால் நீங்கள் விட்டுருப்போமா? ஜனநாயகம் என்று அமைச்சர்கள்லாம் அப்ரோச்சாக இருந்தாங்க, முதலமைச்சர் அப்ரோச்சாக இருந்தாங்க, ஜனநாயகத்துடைய கேள்விகளை எதிர்கொண்டாங்க. இன்றைக்கி அப்படி ஒரு ஆட்சி அந்த எனக்கு தெரியலை. இன்றைக்கி முழுக்க ரீல்ஸ் மோகம், சினிமா மோகம், இது அரசியலற்றவர்களுடைய அரசியல். ஏன்னா ரொம்ப முக்கியமாக இந்தியாவில் அரசியலை பேசுகிற போது பல்வேறு இயக்கங்களுக்கு பல்வேறு மாறுபாடு இருக்கலாம். முஸ்லீம் லீக் என்றால் ஒரு அரசியல் பேசும், செக்குலரிசங்கிற ஒரு பாலிடிக்ஸ் வைக்கும். அந்த செக்குலரிசத்தில் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படக்கூடாது. ஏன் பாதிக்கப்படக்கூடாதுன்னா, இந்திய பிரிவினையின் போது இஸ்லாமியர்கள் இந்துக்கள் சண்டை வந்துச்சு. இப்போ இஸ்லாமியர்கள் இந்தியாவுக்கு இஸ்லாமியர் உரிமையை பாதுகாப்பதற்காக இந்திய யூனியன் முஸ்லீம் என்று தேவைப்பட்டது. ஒரு செக்குலரிசம் பேசுவாங்க. அதே ஆண்டு காலத்தில் அதே சமகாலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட RSS இந்துக்களுக்கு இஸ்லாமிய பிரச்சனை இருக்குது, இந்துக்களுடைய பாலிடிக்ஸ் தான் பேசுவாங்க. அதே காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட பொதுவுடைமை இயக்கங்கள் என்ன பண்ணாங்கன்னா, இங்கே தொழிலாளர்களுடைய வெல்ஃபேர் கவர்மெண்ட்டாக இருக்கணும் அரசியலை பேசினாங்க. அதே காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட திராவிட இயக்கங்கள் நீதி கட்சி என்ன சொன்னாங்கன்னா, இப்போ பேக்வர்ட் கிளாஸுடைய குறிப்பாக தென்னிந்தியர்களுடைய நலன் பார்க்கணும், அதை சனாதனம் ஒரு சிக்கலை வச்சு மனதுருமத்தை வைத்து கடவுள் சொல்லிவிட்டான் என்று பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு கற்பிக்கிற தத்துவம் இந்தியாவில் இருக்குது. ஆனால் அரசியல் பேசணும், அது அரசியல்களின் மேடையாக இருந்தது. ஆனால் இன்று வந்திருக்கக்கூடிய தாவேகா ஆட்சி, தாவேகாவுடைய முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர், அன்றைய உச்சபட்ச நடிகர் விஜய் அவர்களுக்கு என்ன அரசியல் இருந்தது? எந்த அரசியல் பார்வையும் இல்லை அவருக்கு. ஒரு நடிகர் நாடாகக்கூடாது, நடிகர் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்றல. நடிகருடைய அரசியல் என்னவாக இருந்தது? அதற்காக என்ன செய்தார்? உடனே இவர் சொல்கிறாங்க, நாங்கள் விஜய் மக்கள் மன்றம் ஆரம்பித்தோம், நாங்கள் மக்கள் மன்றம் ஆரம்பித்து இங்கே அங்கே கொரோனாவுக்கு மாஸ்க் கொடுத்தோம், வெள்ளத்தில் பிரெட்டு கொடுத்தோம், பால் கொடுத்தோம், எவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட்டோம், அன்னதானம் போடுறதுக்கு 1008 ட்ரஸ்ட் இருக்குது. இந்த கீழே இறங்கி போனீங்கன்னா டி நகரில் பார்த்தசாதி கோயிலில் அன்னதானம் கிடக்கும், அன்னதானம் போடுவாங்க, பக்தர்களுக்கு அன்னதானம். அதில் பல ஏழையும் பாலையும் உண்பார்கள். அதற்காக அங்கே அன்னதானம் போடுவர்கள் ஆட்சி வைக்க முடியுமா?
நீங்கள் இதுக்கு அடுத்த ரோடு போனீங்கன்னா காலையில் ஏழைகளுக்கு இலவச மருத்துவம் பார்ப்பார் மருத்துவர். நல்லா மருத்துவம் பார்க்குறாரு, அவர் ஆட்சி கொண்டு முடியுமா? இங்கே என்ஜிஓவையும் ட்ரஸ்ட்டையும் பக் பண்ணுற வேலையை இல்லைங்க. நாங்கள் வந்து அன்னைக்கே ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சிட்டோம். ரசிகர் மன்றம் நாங்கள் எங்கள் ஊருக்கு கோயம்புத்தூருக்கு வாங்க, நடிகர் கொட்டாங்குச்சிக்கு ரசிகர் மன்றம் இருக்குது. அந்த மரியாதை நடிகர் சூர்யாவுக்கு ரசிகர் மன்றம் இருக்குது. ஏன் அக்கா குஷ்புவுக்கு கோயில் கட்டி கொண்டாடிய ஊர் இந்த ஊர், அக்கா நமிதாவுக்கு இங்கே கோயில் கட்டி கும்பிட்ட ஊர் இந்த ஊர். ரசிகர் மன்றங்கள் வேறு. அந்த ரசிகர் மன்றத்தை வைத்து நாங்கள் அரசியல் பேசுகிறோம். நாங்கள் கேட்பது இந்த ரசிகர் மன்றம் என்ன அரசியல் பேசியது? ஆட்சியை பிடிச்சிருக்காங்க, நம்ம இன்னும் எத்தனை நாளைக்கு சொல்லிட்டே இருக்கோம்? நான் இப்ப இல்ல 50 வருஷம் ஒரு ஆட்சியில் தான் பேசுவேன். ஏன்னா என்ன அரசியல் இருக்கு? நீங்க விஜய் பேசிய அரசியல் 50 வருஷம் ஆட்சியில இருந்தாலும் பேசுவோம்னா அந்த 50 வருஷத்துல ஒண்ணுமே செஞ்சிட மாட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா? ஏதாவது செய்வாங்க. வெல்ஃபேர் ஸ்கீம் என்பது வேறு, அரசியலருக்கு ஒரு அரசியல் தெரிந்திருக்க வேண்டும். விஜய் அரசியலில் 0. வெளிப்படையாக சொல்கிறேன், விஜய் அரசியல் 0. அவரால் இப்படி என்ற கேள்வி வைக்கிறீங்களா? மேபி பக்குவப்பட்டு நல்ல மனிதராக வர வேண்டும், வாழ்த்துக்கள். இப்ப என்ற கேள்வி வைக்கிறீங்களா? இடைமறிச்சு இப்படி இடைமறிப்புக்கு ஸ்கிரிப்ட் இல்லாம ப்ரிப்பேர் இல்லாமல் தமிழ்நாடு அரசியலை பேசுவதற்கு பக்குவம் விஜய்க்கு இருக்குமா என்றால் அது குறித்து எந்த புரிதலும் இல்லாதவர். அவருக்கு அந்த அரசியல் நான் ஏன் டென்ஷன் அனுயோசிக்கிற ஒருத்தர் ஸ்கிரிப்ட் கொடுத்து மனப்பாடம் பேசுவார். நான் கேட்பது அரசியலற்றோட அரசியல். நீ பொதுவுடைமை இயக்க தோழர்கள் இவர்களுக்காக வாதாடுவதெல்லாம் பார்த்தா வேடிக்கையாக இருக்குது. அவங்க சொல்கிறாங்க பாஜக உள்ள வந்துடும். எஸ், அந்த அக்கறை எங்களுக்கு இருக்குது. பாஜக உள்ள வந்துட்டா இங்கே இருக்கக்கூடிய நாம் பேசுகிற செக்குலரிசம் பாதிக்கப்படும். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதில் பாஜக தீபம் ஏற்றுங்குது. தீபம் தானே, அது தீபம் இல்லை. அது தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்கின் மீது, தமிழ்நாட்டின் மதச்சார்பின்மை மீது, தமிழ்நாட்டுக்கு சமூக நல்லிணக்கத்தின் மீது கல்லறிகிற வேலை. அப்போ நம்ம சொல்கிறோம். இதுக்கு அன்றைக்கி என்ன சொன்னார்? தீபம் ஏற்றப்படும் இடத்தில் ஏற்றப்படும் முன்னாடி சொன்னார். இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் நெருக்கடி வந்தோன்னே இல்லை பழைய கால நடைமுறையை பின்பற்றப்படுங்கிறாரு. நாம் கேட்பது இந்த செக்குலரிஸ்ட் அறிவு பாஜக உள்ள வந்து சொல்றீங்களே, இந்தியாவில் இங்கே சமகால அரசியலில் ஒட்டுமொத்த இந்தியாவில் மோடி அரசுக்கு முன்பு மோடி அரசுக்கு பின்பற்ற நிலைப்பாடு இருக்குது. மோடி அரசுக்கு முன்பு என்னவா இருக்குன்னா, பிஜேபியில் பிடிக்கலையா அவர் காங்கிரஸ் செய்வார், காங்கிரஸ் முரண்பாடாக கம்யூனிஸ்ட் கட்சிக்கு போவார், கம்யூனிஸ்ட் கட்சி முரண்பாடாக ஒரு மாநில கட்சிக்கு போவாங்க. அரசியல் இருக்கிற நிலைப்பாடு ஒரு கட்சியில் அப்படியே வச்சு சேருவாங்க. ஆனால் வென்ற பின்பு ஒரு கட்சியை உடைச்சு குதிரையை வாங்குற மாதிரி, கழுதைகளை வாங்குற மாதிரி, ஆடுகளை வாங்குற மாதிரி, மாடுகளை வாங்குற மாதிரி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் விலைக்கு வாங்க முடியும் நிலை தமிழ்நாட்டில் இல்லாமல் இருந்தது. பாஜக அறிமுகப்படுத்திய அந்த குதிரை பேரம், அந்த விலங்குகள் விற்பனை தமிழ்நாட்டில் இல்லாமல் இருந்துச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள அதை அறிமுகம் செய்தவர், நான் ஊழலையே ஒழிக்க போறேன், நான் மிஸ்டர் கிளீன், நான் பரிசுத்த ஆவின்னு பேசுற மரியாதைக்கும் நடிகர் விஜய் தான். அதிமுகவில இருந்து திமுகவில் யாரும் வந்து இணைந்ததே இல்லையா? எப்ப நினைஞ்சாங்க? அமைச்சராக இருக்கும்போதா, எம்எல்ஏ இருக்கும்போதா, தேர்ந்தெடுத்த ஓட்டு போட்ட அந்த மை இந்த காயிறதுக்கு இல்லையா? எப்போ நினைஞ்சாங்க? பதவிகள் இல்லாத காலத்தில் ஒரு ஒரு அந்த கட்சியில் ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கும், இல்லை கொள்கை மாறுபாடு இருக்கும், அப்படி நினைஞ்சிருப்பாங்க. வெற்றி பெற்று போடுங்கம்மா ஓட்டுன்னு தெருவா ஓட்டு கேட்டுட்டு ஆட்சி அமைக்கிறதுக்குல மை காயிறதுக்குல்ல இல்லை தப்புங்க அப்படின்னு தன் சட்டமன்ற உறுப்பினர் ராஜவான்ட்டு, இப்போ சட்டமன்ற உறுப்பினர் ராஜவாணி இருக்காங்கல்ல, இன்னைக்கு விஜயபாஸ்கர், முந்தானத்து விஜயபாஸ்கர், அதுக்கு முன்னாடி ஜெயக்குமார், அதுக்கு முன்னாடி மரகதம், அதுக்கு முன்னாடி ஒரு 5 பேர் இருக்காங்களே, இவங்கெல்லாம் யார்? விஜயுடைய ஐடியாலஜிக்கல், இவருடைய இடஒதுக்கீடு கொள்கை தெளிவு பார்த்தா மிகச்சரியா இருக்குங்க. இவருடைய இந்த காவிரி நீருடைய அது குறித்து ஒரு தெளிந்த புரிதல் இருக்குங்க. தமிழ்நாட்டுடைய தமிழருடைய வரலாறு பேசுறாரு. இப்ப போனாங்களா? நான் கேட்பது கொள்கைக்காக மட்டும்தான் வந்து எல்லாருமே அரசியல் கட்சி மாறுறாங்கன்னு நான் ரொம்ப சும்மா சொல்லிட்டேன். ராஜீவ் காந்தியே நாம் தமிழர் இயக்கத்திலிருந்து கட்சியில் திமுக மாறினவர். எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பு, எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பு திமுக ஆட்சி அமைக்கிறதுல சிக்கல் வந்துருச்சுங்க. ஒரு எம்எல்ஏ சீட்டு வேக்கண்டா இருக்குங்க, அப்ப இங்க வாங்கன்னு கொத்து கொண்டா தூக்கிட்டு வரல. ஒரு முரண்பாடு வருது, அந்த முரண்பாட்டு இருந்து டிராவல் பண்றோம். இப்படி பல அரசியல் கட்சி மாறுவாங்க. ஆனா எலெக்ஷன் ஒன்று பேசிட்டு ஓட்டு போட்ட மை காயறதுக்குல குதிரை பேரமோ கழுத பேரமோ மனுஷ பேரமோ நடத்தி ஒரு வாரத்திலேயே பல எம்எல்ஏ தூக்குறீங்கன்னா இதுக்கு பேர் தான் அயோக்கியத்தனம். பாஜக செய்யாததை கூட தமிழ்நாட்டில் செஞ்சிருக்கீங்க நாங்க சொல்றோம். இல்ல அது புரியுது. ஆனா இங்க எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே இல்ல எல்லா அரசியல் கட்சியில இருந்து மாறுறவங்களுமே கொள்கை பிடிப்போட தான் அந்த கட்சியில மாறுறாங்க அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. எல்லாரும் ஒரு வகையில ஒரு ஆதாயம் இருக்கும். அங்க போனா சீட்டு கிடைக்கும், அங்க போனா கம்ஃபர்டபிளா இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. மேபி நீங்க சொல்ற மாதிரி சீட்டு கிடைக்கலாம், இல்ல இன்னைக்கு பேசுற மாதிரி குதிரை பேரமா இருக்கலாம், இல்ல மரியாதையா இருக்கலாம், கொள்கையா இருக்கலாம், 1000 இருக்கலாம். ஆனா தேர்தலில் வென்ற பின்பு இதே 120 மெஜாரிட்டி விஜய் வாங்கியிருந்தா இந்த தியாக சீலர்களாக போயிருப்பாங்களா? என்னென்ன இருக்கு? அப்ப இந்த இடைவெளியில் நீங்க பயன்படுத்தப்பட்ட அந்த அரசியல் விளையாட்டு தான் தமிழ்நாட்டை சீரழித்திருக்கிறது. நான் நல்ல பிள்ளை, நான் தூய ஆவி, நான் ரொம்ப நல்லவன் சொல்லி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு ஜனநாயகத்தை சீர்கட வைத்து நீங்க எனக்கிட்ட வா, நான் பாத்துக்கிறேன்,
அப்படிங்கிற அந்த நிலைப்பாடு இருக்குல்ல, இது அயோக்கியத்தனம். அந்த அயோக்கியத்தனத்தை மரியாதைக்குரிய மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நடிகர் விஜய் செய்திருக்கிறார். இதற்கு கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் உடந்தையாக இருந்திருக்கிறார்கள், விசிகாவுடைய தோழர்கள் உடந்தையாக இருந்திருக்காங்க, குற்றச்சாட்டு வைக்கிறோம் நாங்க. நீங்க பீப்புள் மேண்டேட்டுங்கிறது, பீப்புள் மேண்டேட் உறுதியா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அன்பு தலைவர் முதலமைச்சர் ஆவதற்கு வாக்களிக்கல, உங்க நம்புறோம். இன்னைக்கு லீகல் மேண்டேட் வேற 118 வருது. அந்த லீகல் மேண்டேட்டுக்கும் பீப்புள் மேண்டேட்டுக்கு இடைப்பட்ட அந்த 10 நாள்கள்ல எத்தனை பேச்சுவார்த்தை, எத்தனை முறை? அதைத்தான் எங்களுடைய எதிர்க்கட்சி லெஃப்ட் பார்ட்டிஸ் கிட்ட தானே போனாங்க. முதல்ல வந்து வந்தாங்க. அப்ப அந்த இடத்துலயே அவங்களுடைய நிலைப்பாடை நம்ம புரிஞ்சுக்க வேண்டாம். நான் இப்ப சொல்றேன், நீங்க லெஃப்ட் பார்ட்டிட்ட போறோம்னு சொல்றீங்க. இந்த ஏறத்தாழ இந்த 50 நாள்கள்ல லெஃப்ட் பார்ட்டிஸ் ஆட்சியில் இருந்தா, லெஃப்ட் பார்ட்டி முதல்ல எங்க வீட்டு தாங்க வந்தாங்க. வர்றவன் கொலகாரனா, கொள்ளக்காரனா, நல்லவனா, பவுடர் யூஸ் பண்றானா, பாலியல் குற்றவாளியான்னு பார்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்க லெஃப்ட் பார்ட்டிஸுக்கு நான் இடதுசாரி தோழங்க சொல்றேன். இந்த 50 நாள்கள்ல தமிழ்நாட்டை மாத்துகிற பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஐடியாலஜிக்கல் மாத்திருக்கு. தோழர் முத்தரசனோ, தோழர் சண்முகமோ, தோழர் வீரபாண்டி அவர்களோ, மரியாதைக்கு அண்ணன் திருமாவர்களோ இதற்கு பதில் சொல்ல வேண்டும். நீங்க மனசாட்சியோ சொல்லுங்க. இந்த 50 நாள்கள்ல வழிபாட்டு தலங்கள்ல, நாட் ஒன்லி இஸ்லாமிக் பள்ளிவாசல்கள்ல, வழிபாட்டு தலங்கள்னா இந்து கோயிலுக்கும் சேர்த்துதான், வழிபாட்டு தலங்களில் ஆடு மாடு வெட்டுவதற்கு தடைன்னு இங்க உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. ஸ்டே நவடேஸ் இன்னைக்கு ஸ்டே இருக்கு. இதன் மீது திமுக அரசு ஆட்சி காலத்துடைய உத்தரவு வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ங்கிற உங்க தோழர், எங்க தலைவர் அமைதியாக இருந்தால் நீங்க எங்கிட்ட தானே வந்தாங்க, அமைதியாக இருந்திருப்பீங்களா? சொல்லுங்க. போராடிக்க மாட்டீங்க, தெருக்கு வந்திருக்க மாட்டீங்க, கோஷம் எழுப்பிக்க மாட்டீங்க, கொடி பிடிச்சிருக்க மாட்டீங்க. 50 நாள் மாற்றம். இந்த 50 நாள் இல்ல இது வரைக்கும் நான் முடிச்சிடறேன். 3 விஷயங்கள் அட்ரஸ் பண்ண பதில் சொல்லுங்க. 1, 2 கோயில் விஷயங்கள்ல குறிப்பாக ஆண்டாண்டு காலமாய் மதம் மாறிக்கொள்ளுகிற மாண்பு ஆர்டிகல் 21 வாழ்கிற உரிமையின்படி, செக்குலர் ஆர்டிகல் 25 படி எந்த மதத்தை விரும்பிய மதத்தை ஏற்றுக்கொள்ளலாம் என்ற பிராக்டிஸ் இருக்கிற போது இந்தியாவில் எந்த உச்ச நீதிமன்றமும் இதுவரை குறிப்பிடாத ஒரு உத்தரவை மதுரை உயர் நீதிமன்றம் போடுகிறது. நீங்க இஸ்லாமிய மதத்துல, இந்து மதத்தில் இஸ்லாமியரா போனா நீ பிற்படுத்தப்பட்ட இருக்க முடியாது, புது உத்தரவு போடுது. எந்த கம்யூனிஸ்ட் கட்சி வாய் திறந்தீங்க? இப்ப தமிழ்நாடு அரசு உங்களுடைய மிஸ்டர் செகுலர் சோசப் விஜய் அவர் நிலைப்பாடு என்ன சொல்லுங்க. அப்படியே கருத்து புரட்சியாளாச்சு. லெப்டிஸ்ட் மோமோ வந்துட்டார்ல, உங்க லெப்ட் பேச சொல்லுங்க. உங்க லெப்டிஸ்ட் உங்க தோழர் சோசப் விஜய இது அன்கான்சியஸ் பேச சொல்லுங்க. ஒரு வாயத்து நான் உங்க டாடி மோடிக்கு வச்சுக்குவாங்க. நேற்று நிர்மலா சீதாராமன் எங்களுக்கு அவங்களுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு, அவங்க எங்களை மதிக்கிறாங்கன்னு பெட்டி கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல. 1, இந்த 60 ஆண்டு காலத்துல தமிழ்நாடு வரலாற்றுல ஹிந்தி கம்பல்சரி என்று ஆர்டிகல் 336 சொன்ன பின்னாடி இங்க சிபிஎஸ்இ பள்ளிகள்ல இந்தி கட்டாயங்களை இந்தியா முழுக்க இருந்தாலும் திமுக ஆளும் போது புதிய கல்விக் கொள்கை என்று சொல்லி அதை கட்டாயமா திணிக்க போகும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு அதை தடுத்து நிறுத்துச்சு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அன்பு முதலமைச்சர் அதெல்லாம் முடியாத, நெவர் எவர்னார். ராகுல் காந்தியை அதை பாராளுமன்ற பதிவு பண்றாரு, இந்தி ஒரு தமிழ்நாட்டுக்கு போக முடியாதுன்றாரு. இன்னைக்கு உங்க தோழர் லெப்டிஸ்ட் முகமும் சந்திக்க வந்தார்ல, ஐயா வணக்கம் ஐயா, நான் லெப்ட்னு இந்த லெப்ட் ஆட்சி நடக்கிற ஆட்சியில ஹிந்தி இம்போஸ் ஆகி 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்டு கம்பல்சரி ஹிந்தி உங்க முதலமைச்சர், உங்க லெப்டிஸ்ட் முதலமைச்சர். ஆமாங்க அப்படி அறிக்கை, ஒரு பேச்சு, ஒரு பேட்டி, ஒரு கருத்து, ஒரு ட்வீட்டு. இந்நேரம் இதே திமுக ஆட்சியெல்லாம் திமுக அமைதியா இருந்திருக்குமா? அந்த கருப்பு சிவப்பு கொடியை தூக்கிட்டு தோളം சிவப்பு கொடியோட விசிகா கொடியோட போராடி இருப்பாங்க இல்லையா? வந்திருக்குமா இல்லையா? இங்க இந்த நாள்கள்ல ஒட்டு மொத்தமா நிதித்துறை குறித்து இந்த 50 நாள்கள்ல ஸ்டேட் சென்ட்ரல் ரிலேஷன்ஷிப் குறித்து பேசாத ஒரு முதலமைச்சர், இங்க தனிமனித வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டு பேசாத முதலமைச்சர், இப்பெல்லாம் அமைதியா இருந்தீங்க. என்ன ஐடியா? எதுக்காக போனீங்க? ஆக்ரோஷமா கத்தி கொடியை பிடிச்சுக்கிட்டு அப்படி சண்டை போட்டுதான் இது பண்ணணும்னு அவசியம் கிடையாதுல்ல சார். அது சட்டமன்றத்திலே முதலமைச்சர் அட்ரஸ் பண்றாரு. இணக்கமா போய் அவங்களோட நான் கேட்பது மிக மிக அடையாளங்களான தமிழ்நாட்டு பிரச்சனைகள், சமூக நீதிக்கு உழை வைக்கிற பிரச்சனைகள், தமிழ்நாட்டுடைய மதநலனுக்கு எதிரான பிரச்சனை. நாங்கள் ரொம்ப மிக முக்கியமான விஷயங்களை கோடிட்டு காட்டுறேன். செக்குலரிசத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆடு மாடு கோழி தடையிடுவது குறித்து, செக்குலரிசத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய மதமாற்றம் குறித்து, செக்குலரிசத்துக்கு மொழி கொள்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்தி திணிப்பு குறித்து, இங்க இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமா ஆகம விதிகள் தான் நடைமுறைப்படுத்தப்பட்ட உத்தரவு. பல உத்தரவுகள் வருகிற போது நீதிமன்ற உத்தரவாக இருந்தாலும் மக்கள் மன்றத்தை பேச வேண்டிய கடமையும் பொறுப்பும் நாங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தோம், திராவிட முன்னேற்றத்தில் இருந்ததா இல்லையா? பேசணுமா இல்லையா? இன்னைக்கு முதலமைச்சர் பேச சொல்லுங்க. உங்க தோழன உங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கிறதுக்காகவே உங்களுக்கு சோபா உங்க உட்கார்றதுக்கு நான் பணமா இவனவில்லை, சோபா உங்க வீட்டுக்கு வந்துருச்சுக்காகவே எங்களை ஆதரிச்சிட்டாருங்க.
யார் எக்கேடு கெட்டுப்படும் அவனே, எங்களுக்கு துண்டு மரியாதை கிடைச்சா போதும் நிலைப்பாடு தானே இது. இதுதானே இது ரெண்டா இருக்கு தமிழ்நாட்டில். இத்தனை ஆண்டு காலமா உங்களோட கூட்டணியில் இருந்த கட்சிகளை இவ்வளவு இப்பவும் சொல்றேன், யார் எக்கேடு கெட்டு போனா எங்க துண்டு மாலை மரியாதை இருந்தா பண்ணணும். சாப்பா என்ன கல்யாணம் வேணா நாங்கதான் மாப்பிள்ளை. இது என்ன நிலைப்பாடுன்னு எனக்கு தெரியல. நிலைப்பாடு காங்கிரஸ் போன மாதிரி அவங்க சொல்லாம கொள்ளாம சந்திக்காம போயிருந்தாங்கன்னா நீங்க காங்கிரஸ் மேல வச்ச விமர்சனத்தை பலரும் இந்த விமர்சனத்தை, ஆனா உங்களுடைய தலைவரிடம் உட்கார்ந்து பேசி ஒரு முடிவெடுத்து உங்களுடைய தலைவர் அது உங்களுடைய சுயேட்சையான முடிவு, உங்களுடைய கட்சி நீங்க என்ன முடிவு வேணா எடுக்கலாம்னு சொன்ன பிறகுதான் அவங்க சுயேட்சையா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அந்த முடிவை வந்து அன்னைக்கு அரசியல் முடிவுப்படி எங்க தலைவரே சொன்னார். நீங்க சொல்லுறீங்க ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்தோன்னு சொல்றீங்க. ஆனால் போன பின்பு எந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்தால் செக்குலரிசம் பாதிக்கப்படும், எந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்தால் எங்களுடைய மொழிக் கொள்கை பாதிக்கப்படும், எந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்தால் எங்களுடைய மாநிலத்துடைய தனித்தடையானம் பாதிக்கப்படும், எங்கள் தமிழ்நாடு பாதிக்கப்படும். அந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி வரக்கூடாதுன்னு சிபிஐ, சிபிஎம், விசிகா, நான் காங்கிரஸ் அதை விட்டுட்டேன். அது வேற. இது நீங்க ஐயூமல் அக்கறைப்பட்டீங்கல்ல, அந்த குடியரசுத் தலைவர் ஆட்சியில இருந்தா கூட இவ்வளவு சிக்கல் வந்திருக்காது. அந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி இருந்தா கூட 2 முறை தேசிய கீதம் ஒழிக்கப்பட்டிருக்குமான்னு எனக்கு தெரியாது. அந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி இருந்தால் இந்தி கட்டாயமா இருக்குமான்னு எனக்கு தெரியல. அந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி இருந்தால் இங்க ஆடு மாடு பள்ளியிருந்து கொடுத்தாலும் நேரட்டிவ் செட் ஆகுமான்னு தெரியல. அதை விட கேவலமா இருக்கு. எந்த குடியரசுத் தலைவர் ஆட்சிக்காக நீ பயந்தீங்களோ அதை விஜயின் பெயரால் சோசப் விஜய் என்னும் நான் என்கிற பெயர்ல நடக்கும்போது ஏன் கள்ள மௌனம் சாதிக்கிறீங்க? ஏன் சாதிக்கிறீங்க? இன்னைக்கு யாரோதிச்சுங்கிற ஒரு எழுத்தாளர் கூப்பிடுறாரு. என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்க? பேச வைங்க. உங்க முதலமைச்சருக்கு ஒண்ணுமே இல்ல. நான் வீதி எல்லாம் போட சொல்ல. உங்க முதலமைச்சருக்கு கீ கொடுங்க, பேச வைங்க தயவு செஞ்சு. இல்ல ஸ்கிரிப்டையாவது இங்க இருந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஜீவா இல்லத்திலிருந்தோ பாலன் இல்லத்திலிருந்தோ எழுதி ஐயா முதலமைச்சர் ஐயா பேசுங்க, ஸ்கிரிப்டையா கொடுத்து விடுங்க. பேசட்டும். இன்னும் ஐடியாலஜிக்கல் தோழர்கள் தானே, பேசட்டும், பேச சொல்லுங்க. தயவு செய்து வாயத்தரங்க செய்யும் பேச சொல்லுங்க. சட்டமன்றத்தில் பேசுவது எதுக்கு பதில் சொல்லலாம், மக்கள் மன்றத்தில் பேசுங்க. 50 நாள் ஆச்சுங்க பப்ளிக்க பார்க்கலீங்க. 50 நாள் ஆச்சு பொது நிகழ்ச்சிக்கு வரல. நீங்க தன் கட்சிக்காரனை கூட பார்க்காத அளவுக்கு, தன் எம்எல்ஏ கூட பார்க்காத அளவுக்கு அவ்வளவு பெரிய கொம்ப முளைச்ச ஆசானா நீங்க இல்லை. நீங்க தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் தானுடைய தமிழ்நாட்டின் முதலாளி இல்ல. முதலமைச்சரும் இப்படிதான் நடந்துக்கணும்ட்டு இங்க ரூல்ஸ் எதுவும் இல்ல சார். என்ன ரூல்ஸ் இல்ல? வி த பீப்புள் ஆஃப் இந்தியான்னு ரூல்ஸ் இருக்கு. இந்திய மக்களாயினா மக்களுக்கு நாங்களே என்ன. நீங்க போய் நான் வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்பேன்னா உட்காந்துருக்க முடியாது. இது முதலமைச்சர் பதவி. நல்லா அவர் காலை 9 மணிக்கு சாப்பாடு கட்டிட்டு போயிடாருங்க. நீங்க கணக்குல வேலைனா பார்க்கலாங்க சார். இல்ல மக்களை பார்க்கணும், கண்டிப்பா மக்களை பார்க்கணும். அத நான் அடுத்து மக்களுக்கு அடுத்து 4வது தூணாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் எவ்வளவு கேள்வி கேட்கறீங்க? கண்டிப்பா பார்க்கணும், பாருங்க, கண்டிப்பா பாருங்க. அடுத்து வர்றேன். மக்களை பார்க்கணும், பத்திரிகை பார்க்கணும். அடுத்து இது இங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரூலிங் ஆட்சி. இது மக்கள் பிரதித்துவ சட்டத்துல பொலிட்டிக்கல் பார்ட்டி மேண்டேட்டுங்குது. டிவிகேங்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டியில் வந்திருக்கீங்க. அந்த கட்சியின் மாவட்ட செயலர் கூட்டத்தில் ஒரு கட்சி தலைவராக பங்கேற்கணும்னா அவ்வளவு பெரிய எஜமானு வானத்திலிருந்து குறித்து ரச்சகர் நீங்க இல்லை. நீங்க தயவுசெய்து அதை நினைச்சுக்கிறீங்க. நீங்க அப்படி ஒண்ணு 200 கோடி சம்பளத்தை சினிமாவில் பார்த்து மூஞ்சி அதெல்லாம் நீங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே தயவு செஞ்சு கட்சிக்காரர்களை பாருங்கள். இது எதிர்கட்சி பேசவே கூடாது. என்ன ரூல் இருக்கு, என்ன செக்ஷன் இருக்கு, என்ன ரூல் என்ன செக்ஷன்னா நாங்கள் ரூல் செக்ஷன் பேச வர்றோம். நீங்க நான் அதான் சொன்ன, அரசியலற்றவர்களுடைய அரசியல் மிக ஆபத்தானது. ஒரு இந்துத்துவ அரசியலை பேசுகிறவர்களோடு ஒரு திராவிட இயக்க உணர்வாளன் பெரிய அரசு சண்டை போட முடியுது. சாரி, இந்த கொள்கை சனாதனமா இருக்கு, இது பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு கற்பிக்குது, இது சாதி வேண்டும்னு சொல்லுது, முடியாது, ஃபைட் பண்ண முடியுது. உங்களோட ஃபைட் பண்ண முடியலையே. நீ எதை எடுத்தாலும் அவதூறுல ஆயுதமா எடுக்கிற. என்ன பேசினாலும் பேட்டி முடிஞ்சோடனே எத்தனை அவதூறுக்குன்னு எங்களுக்கு தான் தெரியும். என்ன ஒரு தமிழ்நாடு மாதிரியான ஜனநாயகபூர்வமாக இருக்கக்கூடிய இவ்வளவு சமூக ஊடகங்கள் வளர்ந்த ஊர்ல, இவ்வளவு யூடியூபர்ஸ் வளர்ந்த ஊர்ல, இவ்வளவு சோசியல் மீடியா வளர்ந்த ஊர்ல ஒரு டிபேட்டுக்கு கூட முதலமைச்சர் தயார் இல்லைன்னா என்ன சார் பண்றீங்க? அவதூறுகள் பரப்புறாங்களா? எங்க பக்கம் அவதூறு பரப்புனாலும் நீங்க சுட்டி காட்டுறீங்கன்னா திருத்திக்குவோம், மாத்திப்போம். அவதூறு பரப்பணும் நடவடிக்கை எடுப்போம். ஜென்சி மீட்டப் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்கவும் ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறீங்க, ஓகே ஃபைன். பட் அந்த இளைஞர்கள் ஜென்சிஸ் அப்படின்ற ஒரு பெயரை வச்சுட்டு என்ன மாதிரியான அவதூறுகள் பரப்புறாங்க அப்படிங்கறத நம்மளால உறுதியா நீங்க சொன்னீங்கன்னா அது எங்கள் பார்வைக்கு வந்துச்சுன்னா தலைமையின் பார்வைக்கு உறுதியாக நடவடிக்கை எடுப்பாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அவதூறையும் ஆதரிக்கிற இயக்கம் இல்லை. எந்த அவதூறு மீது குளிர்கால அமைச்சர்கள் போலவே கையில குழந்தைய வச்சுட்டு யூடியூப்ல வீடியோ போடுறாங்க, அவங்கள மார்க் பண்ணி போடுறாங்க.
எந்த அமைச்சர்களும் யாரு எம்முடைய தங்கச்சி பல்லவியை சொல்றீங்க, அது ஆக்சுவலாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று இல்ல, தான். அமைச்சர்கள் போலவும் எம்எல்ஏக்கள் இல்லை அது அது அந்த தங்கை அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்க ஒரு நியூசிலாந்து ஒரு பொண்ணு வந்து அமைச்சராயிட்டு தன் குழந்தை கை குழந்தை வச்சா கொண்டாடுகிற சமூகம் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கொண்டாடலைன்னா அதை ஏற்றுக்க முடியாது. அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இல்ல அதுதான் இல்ல இல்ல, சொல்றேன். நானே இந்த சொல்றேன், மாதிரி அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. நீங்க தவறு சுட்டிக்காட்டினா நாங்க தயாரா இருக்கோம். சுட்டிக்காட்டுவதற்கு நீங்க சொல்கிற போது அதை ஏற்றுக்கொள்வதற்காக எதிர்மொழியில் ஆட்கள் இருக்கணும்ல, கேட்கணும்ல. திராவிட முன்னேற்ற கழகம் கேட்கும், எப்போதும் கேட்கும். எம்பி ஆர் ராசா அவர்களே எடுத்துப்போமே, நம்ம தொடர்ச்சியா பதிவுகளை போட்டுட்டே இருக்காரு, கூட்டணி கட்சிகளை இழிவுபடுத்துற மாதிரி. இல்ல இழிவு என்ன வருது, அவர் வந்து ஒரு அது அவருடைய கருத்துன்னு நீங்க சொல்லலாம். ஆனாலும் கூட 2 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்துல பேசுறாரு, அமைச்சர் பதவியை கொடுத்தவனும் வைக்கப்படணும், அமைச்சர் பதவியை வாங்கினவங்களும் வைக்கப்படணும் அப்படின்ட்டு. அதான் நானும் சொல்றேன், கொடுப்பதற்கு என்ன யோக்கியதே, வாங்குவதற்கு என்ன யோக்கியதே, குறைந்தபட்சம் என்ன நீங்க அதாவது அந்த அமைச்சரவையில பங்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு அந்த மனசு கூட வரலையே சார். கூட்டணி பேச்சுவார்த்தை போது பேசலைங்களே, இனிமே மேபி அதான் சொன்னேன், கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்குற போதே விசிகா தோழர்கள் கூட்டணி ஆட்சின்னு கேட்டிருந்தா அது பேசியிருப்போம். ஆன் டேபிள் பேசலையே. காங்கிரஸ் கேட்டாங்களே, மக்கள் அதை விரும்ப மாட்டாங்கன்னு சொன்னீங்களே. காங்கிரஸ் முதலமைச்சரே சொன்னாரு. மன்னிக்கணும், காங்கிரஸ் பேர் இயக்கம் பேசுகிற போது பிரவீன் சக்கரவர்த்தி எங்க இருந்தான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச அவரு இப்பதான் காங்கிரஸ் முகமாகவும் பயங்கரமா அப்படியே தமிழ்நாட்டின் முகமாகவும் காவிரி நீர் பத்தி பேச வர்றாரு. இந்த பிரவீன் சக்கரவர்த்தி ஹூ ஆர் யூ அப்படின்னு தேடி பார்த்தோன்னா அவருடைய பேக் ரெக்கார்டு யாருன்னே தெரியல. பரவாயில்ல, அவரு ஹையர் கமாண்ட்ல பயங்கர தொடர்பு இருக்காராம். செல்வப்பிறந்தையன் பேச்சுவார்த்தைக்கு வந்த போது காங்கிரஸ் கட்சியுடைய அபிஷியலா தலைவர் அந்த கோரிக்கை வைக்கல. அன்னைக்கு அந்த கோரிக்கை திராவிட முன்னேற்ற கழகம் ஆமா இல்லைன்னு இருப்பாங்க. முடிச்சிடறோம். இன்னைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் மிக உறுதியா இருக்குது. கூட்டணி ஆட்சி என்பது திராவிட முன்னேற்ற கழகம் உடன்பாடு இல்லை. அவர் கொடுத்துட்டாரு, கொடுத்த எஜமான் கொடுத்துட்டாரு, நல்லா நடத்துங்க, மகிழ்ச்சி, ஹாப்பி. பேசிருப்போம்னு சொன்னீங்களே சார், கூட்டணி பேச்சுவார்த்தை யாரு கேட்கல, கேட்டிருந்தால் பேச்சுவார்த்தை நடத்தி இல்லைன்னு அதுல இருக்கு. அததான் சொல்றேன், பேச்சுவார்த்தை நடத்தி இல்லன்னு தான் சொல்லிருப்பீங்க, கொடுத்திருக்க மாட்டீங்கல்ல. கொடுத்துருக்க மாட்டோம், அவங்க கொடுத்திருக்காங்களே. அப்ப தேர்தலுக்கு முன்னாடி போயிருக்கலாம். தேர்தலுக்கு முன்னாடி போயிருந்தா அந்த இடங்கள்ல எங்க தொடர்கள் இருப்பாங்க. வெற்றி தோல்வி என்பது அது அரசியலில் வேறு. தொடர்ச்சியா எங்களுடைய வாக்குகள் அந்த பக்கமும் இருக்கு அப்படின்னு சொல்றீங்கல்ல, அப்ப கூட்டணி கட்சிகள் உங்களோட இருந்து அந்த நீங்க அறுவடை செய்த வாக்குகள்ல கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகள் உங்க தரப்பும் இருக்குல்ல, அதையே அதையும் அக்னாலேஜ் பண்ணுங்க. 2 பக்கம் இருக்கு. அதாவது ஒரு கூட்டணி என்றால் ஒரு கை சேர்ந்து ஓசையாகாது. ஒரு அமைப்புக்கு பெரிய வளர்ச்சி இருக்கு, ஒரு சின்ன வளர்ச்சி எல்லாம் சேர்ந்தா இருக்கு. ஆனால் அந்த கூட்டணி நோக்கம் ஒன்றாக இருந்தது. கூட்டணிக்குள்ள இருந்துட்டே இந்த ஒரு சினிமா படம் இருந்துட்டு செவ்வாழை இவ்வளவு செய்யாங்க மாதிரி கூட்டணியில இருந்து ஒரு மேடையில் உட்காந்து இவ்வளவு பேசிட்டு அடுத்த நாள் மாறுகிற போது இந்த வேதனை திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றதுக்கு முண்டு பேசாம இருக்க முடியாது. கொள்கை மாறல, நிலைப்பாடு மாறல, என்ன கொள்கை மாறல, என்ன இப்பதான் சொன்னேன், இவ்வளவு பட்டியல் போட்டேன், இவ்வளவு பட்டியல் போட்டேன், கொள்கை மாறலைங்கிறீங்க. காங்கிரஸ்க்கு என்ன கொள்கை இருந்து சொல்லுங்க. காங்கிரஸ்க்கு தெரியுங்க, செக்குலர் புது பேசுறாருல்ல, அண்ணன் செல்வப்பெருந்தகை பேசுற செக்குலர்ஸை விட பிரவீன் சக்கரவர்த்தி பேசினா சொல்லுங்க. பிரவீன் சக்கரவர்த்தி என்னைக்கா செக்குலரிசம் மதச்சார்மை குறித்து என்னைக்காவது பேசியிருக்காரா? நீங்க சோசியல் மீடியாவில் இருக்கீங்க, அவர் ட்விட்டர் ஹேண்டில் எடுத்து பாருங்க, அவர் பேட்டியில பாருங்க. இடஒதுக்கீடு கொள்கை கொடுத்து தமிழ்நாட்டுடைய ஜீவாதாரம் வகுப்பாறு இடஒதுக்கீடு கொடுத்து, தந்தை பெரியார் பேசிய, திராவிட இயக்கம் பேசிய, கர்மவீரர் காமராஜ் பேசிய, கக்கன் பேசிய இடஒதுக்கீடு கொள்கை கொடுத்து இப்போது வந்திருக்கு அத்தி புத்தார்கள் வந்திருக்கக்கூடிய ஆகாய சூரா வந்திருக்கக்கூடிய கூட்டணியின் மன்னன் மரியாதைக்குரிய பிரவீன் சக்கரவர்த்தி பேசினா சொல்லுங்க. என்ன கொள்கை, என்ன கொள்கை சொல்லுங்க. நீங்க அவருக்கு தமிழ்நாட்டு கொள்கை என்ன சம்பந்தம் இருக்குமோல்ல? நீங்க அதாவது கொள்கை சீரத்தீரர்கள் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் மீது மரியாதை உண்டு, அது எந்த மாற்று கருத்து இல்லை. மோடிய எதுக்குன்னா எங்க கூட ஒன்றுதான் எதுக்குன்னா விட்டுருங்க, நாங்கள் எடுத்துக்கிறோம். காங்கிரஸ் எல்லாமே மோடியை எங்களுக்கு டீல் பண்ண தெரியும். காங்கிரஸாவது சாப்பிட்டா போறவர்களை நாங்கள் சனாதனத்தின் மீது சமரசம் செய்ய முடியாதுன்னு இன்னைக்கு சொல்ற இயக்கம் எங்க இயக்கம். கடவுளின் பெயரில் கொண்டு வந்து ஒரு சமூகத்தின் ஏற்றத்தாழ்வு இருக்கிற போது கடவுளின் பேர் தத்துவம் பேசி அதை சொன்னால் அது தவறு என்றால் தவறு என்று சொல்கிற சமூகம் தான் இந்த சமூகம். அதுதான் எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய எங்கள் இளைஞர் செயலாளர் அண்ணன் உதயநிதி அவர்கள் மீண்டும் சொல்கிறார். இப்படி பிரவீன் சக்கரவர்த்தி பேச சொல்லுங்கடா, கொள்கைன்னு சொல்றீங்களா, என்ன கொள்கைன்னு சொல்லுங்க, பேசுவோம். கொள்கைக்கு அதாவது அவர்களுக்கு ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கு, குறிப்பா பிரவீன் சக்கரவர்த்திக்கு. இவங்க யாரு, எப்ப பார்த்தாலும் பெரியாரு, எப்ப பார்த்தாலும் அம்பேத்கர் பேசுறாங்க, இந்த பாலிடிக்ஸ் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் நான் உடைக்கிறேன் தனி மனித வன்மத்தை காட்டியிருக்காங்க. தனி மனித வன்மம் கடந்த காலத்தில் இல்லாம இல்லை. நிர்மலா சீதாராமனுக்கு தனி மனித வன்மம் தான். நான் பிரவீன் சக்கரவர்த்தினே சொல்றேன். நான் அதாவது தோழமை சுற்றல் இப்பவும் சொல்றேன். நான் வந்து விசிகா தோழர்களான திருமாவர்களையோ புதுமைய தோழர் மீது எனக்கு கோபம் இருக்கிறது, வருத்தம் இருக்கிறது. ஏன் எங்கிட்ட திமுக கூட்டணி இருந்தா, திமுக ஆட்சி இருந்தா அவங்களால இதை கேள்வி கேட்காம இருந்திருக்க முடியுமா நான் கேட்கிறேன். ஒண்ணு சேர்ந்து போராடிட்டு தான் சொன்னேன்.
அவர்களுக்கு சரி வர வழியில் ஒரு தூய சக்தி வந்துருச்சுன்னு போகிறான்னு இல்லைங்க. ஆனால் பிரவீன் சக்கரவர்த்தி அப்படி பார்க்கல. அவரை பொறுத்தளவில் தமிழ்நாட்டுடைய ஒற்றுமையில் கல்லறிய வந்திருக்கக்கூடிய வேற்றுக்கிரகவாசியாக தான் நான் பார்க்கிறேன். இல்ல அதுதான் ஆராசா அவர்கள் சொல்லும் போது அமைச்சரவையில இடம் பெற்றுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களதான் சுட்டி காட்டுறாரு. இது ஒண்ணு அண்ணன் வன்னியரசன் கூட அதுக்கு ரியாக்ட் பண்ணாங்க. அண்ணா ஆராஜன் அவர்கள் பேசுறது எந்த தவறும் இல்லை, அது மிகச்சரியா, உங்களுக்கும் இல்லை அவருக்கு வெக்கம் இல்லை. அப்படின்னா என்ன, 2 பேரும் சேர்ந்து போனீங்களே, ஏதாவது குறைஞ்ச வச்சு இப்போ தானே பேசணும், ஆர்எஸ்எஸ் கள்ள குழந்தையும் பேசணுமே, நீ போயிட்டுமே கொஞ்சமா வெக்கம் இருக்கா உங்களுக்கு, போயிட்டீங்களே. இப்போ தான் நம்ம திட்டின ஆர்எஸ்எஸ் கள்ள குழந்தைன்னு இன்னைக்கு வந்துட்டாங்களே, உனக்கு வெக்கம் இல்லையா? அப்போ யாருக்கும் வெக்கம் இல்லையேங்கிறது. இது வந்து ஒப்பிட்டுக்கு தான். அந்த 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 ஒப்பீட்டுலாட்டா அரசு சுவாரஸ்யம் இருக்காது நான் பாக்குறேன். ஓகே, சுவாரஸ்யத்துக்காக இப்ப நம்ம ஒப்பீடு சுவாரஸ்யம் இல்ல, சுவாரஸ்யத்துக்காக இல்ல, ஒப்பீடு சரின்னு நான் நம்புறேன். சுவாரஸ்யத்துக்காக சொல்லுது. அதுல ஐடியாலஜிக்கல் வில்சன் இருக்கு. அதுல வந்து அண்ணா ராஜா அவர்கள் பேசும்போது மிக தெளிவாக ஐடியாலஜிக்கா அதுக்கு மாதிரி பேசுறாரு. இவ்வளவு சிக்கல் நடக்குது, இப்படி இவங்க ரியாக்ட் பண்றாங்களே, இதுல டிவிக்கு எவ்வளவு மோசமா நிலைப்பாடு எடுக்குது, அதையும் கூட நீங்க ஆதரிக்கிறீங்களே, கடந்த காலத்து இப்படி இருந்தீங்களே, நான் சொன்ன காரணம் பட்டியல் போறாரு. பட்டியல் போட்டு தான் உங்களுக்கு வெக்கம் இல்லை அவர்களுக்கு வெக்கம் இல்லைங்கிறாரு. அது சுவாரஸ்யத்தை தாண்டி ஐடியாலஜிக்கல் ஃபைட்டு. அது இப்போ அங்கேயே அமைதியா இருக்குன்னு நாங்கள் சொல்றோம். ஓகே, அதே மாதிரி ஆட்சிக்கு வந்து 50 நாள் ஆச்சு, இவ்வளவு விஷயங்கள் இருக்காங்கன்ட்டு வெறும் விமர்சனங்களை மட்டும் வைக்கிறீங்க. ஆனா இந்த 50 நாட்கள்ல பள்ளிக்கூடங்கள், தனியார் பள்ளிகளுக்கு வந்து லைசன்ஸ் வாங்குறதுல ஊழல் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நானும் எஃப்ஐஆர் படிச்சேன், ஒரு எஃப்ஐஆர் படிச்சேன், நானும் செய்தித்தாளில் படித்தேன். சங்கங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையை வந்து ஒரு புகார்தாரர் வந்து புகார் கொடுத்துருக்காரு, ஒரு இளங்கோன்னு புகார் கொடுத்துருக்காரு. ஆனால் எஃப்ஐஆர் வழக்கறிஞராக எஃப்ஐஆர் பார்க்க முடிஞ்சுது. அவர் வந்து சங்கங்களில் வந்து செயலாளராக இருக்கார், தலைவர் மீது புகார் கொடுத்தாரு. சங்க போட்டிகளில் வந்து இதை வந்து ஊழல் லஞ்சம் மடைமாத்திர வேலையை இவங்க பண்ணுறாங்க. நீங்கள் ஒன்று கவனிக்கணும், குறிப்பாக அந்த சிபிஎஸ்சி பள்ளிகள் குறித்து ஒரு பெரிய விவாதம் இப்போ தொடர்ச்சியாக நடக்குது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி சிபிஎஸ்சி பள்ளிகளில் ஹிந்தி கட்டாய நடைமுறை இங்கே வந்தாச்சு. அப்ரூவலில் ஏற்கனவே ஒழுங்குபடுத்துகிற வேலைகள், பில்டிங் அப்ரூவலில் ஒழுங்குபடுத்துகிற வேலையை தமிழ்நாடு கவர்மெண்ட் வச்சு, நாட்டோடைய பள்ளிக்கல்வித்துறை இங்கே நகர்ப்புற வளர்ச்சியிலேருந்து ஒரு ஒழுங்கு செய்கிற வேலையை ஸ்டேட் கவர்மெண்ட் பாஞ்சு. இன்றைக்கி ஆகாய சூரர், தூய சக்தி, மரியாதைக்குரிய மாநில சுயாட்சியை பாதுகாக்க வந்து அண்ணாவினுடைய வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வந்த பின்னாடி அது சிபிஎஸ்சி போட்டு போயாச்சு. மிக முக்கியமாக புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் நாங்கள் எதையெல்லாம் மறுத்தமோ, குறிப்பாக அந்த அடையாள அட்டை பேர் சொல்லி மாட்டிக்கிட்டார் யார், மிஸ்டர் மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் பேர் சொல்லி மாட்டிக்கிட்டார். ஆனால் இந்த அடையாள அட்டை வந்து இந்தியா முழுக்க இன்றைக்கி நடைமுறை இருக்குது. யூபி பீகாரில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பை அந்த ஆப்பில் வந்து ஒரு அகாடமிக்கு இருக்கக்கூடிய பர்மனண்ட் கார்டு இருக்கும். இந்த கார்டு இருந்தால் தான் காலேஜ் போக முடியும். அது ஆதார் என்ன மாதிரி என்ன இருக்கும், அதில் தான் சாதி குறித்து வருது. அந்த பர்மனண்ட் கார்டு கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம். பர்மனண்ட் கார்டு ஏன் கூடாதுன்னு சொல்கிறோம்னா, இது எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு எதிராக இருக்குது. கிராமப்புறங்கள் வருகிற மாணவர்களை ஸ்கேனிங் பண்ணி நீ தொந்தரவு பண்ணாத, இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை சொல்லுதுன்னு ஸ்டேட் கவர்மெண்ட் இன்னைக்கு எதிர்த்தான். அது குறித்து பேசவே இல்லையே. பள்ளிக்கல்வித்துறை சேர்ந்த நண்பர் மரியாதைக்குரிய ராஜ்மோகன் இது குறித்து பேசவே இல்லையே. நிதியும் பேசுறீங்க. அதோடைய கூறுகளை அன்றைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்கு அன்புமணி சுயாமொழி அவர்கள் ஒரு மத யானை இருக்குது, எதையெல்லாம் எங்களுக்கு எதிராக இருக்குது, ஸ்டேட் எஜுகேஷனில் எங்களுடைய மாநில சுயாட்சியை, எங்கள் மொழி மீது, எங்கள் பண்பு மீது, எங்களுடைய ஐடியாலஜி மீது, எங்கள் மக்கள் மீது எதெல்லாம் திணிக்கணும்னு எதிர்த்தாரு. இதனால் நாங்கள் எதுக்குன்னு சொன்னாங்க. ஒரு குழுவை போட்டு நியூ சிலபஸ் கொண்டு வந்தோம். இன்றைக்கி அது குறித்து எந்த டிபேட் இல்லை, எந்த டைலாக் இல்லையே. அது பணம் வந்தால் போதுங்க அப்படிங்கிற மனநிலைக்கு வந்தாச்சு. இப்போ இப்படி சிக்கல் வரும்போது உடனே இவர்கள் ஊழல்வாதிகள் ஒரு புறமையை கொண்டு வரும். இங்கே பாருங்க சார், எல்லா பக்கம் சார் ஒரு புறமையை மீண்டும் ஏவி அப்ப நடக்கவே இல்லைன்னு சொல்ல வரீங்களா? உறுதியா நடக்கவே இல்லை. உப்பு கொடுக்குறாங்களே சார், நேற்றைக்கு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்களே சார். கம்ப்ளைண்ட்ஸ் அந்த அரெஸ்ட் தான் பார்த்தேன். அந்த அரெஸ்ட்லேயே பார்த்தேன், செயலாளர்களுக்கும் தலைவர்களுக்கும் 1,20,00,000 ரூபா டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குங்க. யாருக்கு அனுப்புனீங்கன்னா அந்த சங்கத்துடைய அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்கிறாரு. சங்க அக்கௌண்ட் எதுக்கு அனுப்புனா, சங்கங்கள்லாம் அங்கே ஒன்று சேர்ந்து எங்கள் பில்டிங்களை ஒருங்கிணைக்கிறதுக்கும் எங்களுக்கு பர்மனண்டான சந்தாதாரர்களை கொண்டு இருக்குது. அந்த எஃப்ஐஆர் படிச்சப்போ தெரிஞ்சு எனக்கு. இப்போ அவர்கள் தனிமனித சண்டை, சங்க சண்டையை ஒரு கட்சி மீது திணித்து, ஒரு அமைச்சர் மீது திணித்து, பள்ளிக்கல்வித்துறை ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே ஸ்கூல் எஜுகேஷனில் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட்டாக இருக்குது. இடைநிற்றலை குறைத்து கடந்த ஆட்சியில் அந்த ஜிஆர் ஏற்கனவே இருந்த இதை விட அதிகப்படுத்தி இந்தியாவில் அதிகமாக நாங்கள் வச்சோம். அப்படி ஒரு பள்ளிக்கல்வி சாதனையில் அரசு பள்ளியின் வறுமை அடையாளம் பெருமை அடையாளம் மாற்றி அரசு பள்ளிகளை இங்கே ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூட், ஐஐடி, ஐஎம்களை போகிற மாணவர்களை அதிகப்படுத்தணும். இங்கே எழுத்துக்களை புதிய ஸ்மார்ட் கிளாஸ்களை தமிழ்நாடு முழுக்க எல்லா கிராம பள்ளிகளுக்கும் புதிய ஸ்மார்ட் கிளாஸ் கொண்டு வந்தோம். இதையெல்லாம் பேசும்போது ஸ்கூல் எஜுகேஷனில் தமிழ்நாடு தனித்து இருக்கிறது. அதுமாரி கல்லறிகளுக்கு தொடர்ச்சியா பாஜக முயற்சி பண்ணுச்சு. இன்னைக்கு இந்த ஊழலுங்க பேர்ல பேசினது யார்? நந்தகுமார் பேசுறாரு. அவர் யாருன்னு பார்த்தா
அவர் சொந்த கட்டடத்துக்கு இப்பதான் தெரியுது. அன்னைக்கு ஸ்கூல் எஜுகேஷன் கமிஷனர் நந்தகுமார் பேர்ல ஒரு போர்ஜெட் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி ஒரு போர்ட் வண்டி வேலை பார்த்து ஒரு அப்ரூவல் வாங்கி வச்சிருக்காரு. இப்ப அவங்களுக்கு உள்சண்டைய ஒட்டுமொத்த கட்சியின் மீது, அமைச்சர் மீது, பள்ளிக்கல்வித்துறை மீது கொண்டு சுமத்துவது என்பது மிக அயோக்கியத்தனமான. முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு அவர்கள் வீட்டுல ரைடு போறாங்க, முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யறாங்க. அப்ப இது எல்லாமே காழ்ப்புணர்ச்சி அப்படின்னா, அப்ப திமுக ஆட்சியில SP வேலுமணி அவர்கள் மீதோ இல்ல தங்கமணி அவர்கள் மீதோ அங்கெல்லாம் ரைடு போனது, அங்கெல்லாம் வழக்கு பதிவு செய்தது, அப்ப அதுவும் காழ்ப்புணர்ச்சி தானா? அதுதான் அதிமுக சொன்னாங்க. எங்களை பொறுத்தளவில் நாங்கள் குற்றமற்றவர்கள், நாங்கள் நிராயுதபாணிகள் நாங்கள் தான் சொல்ல முடியும். எங்க மடியில கணம் இல்லை, நாங்கள் தான் சொல்ல முடியும். நீங்க சொல்லிட்டீங்கிறதுக்காக நான் குற்றவாளி கொண்டு எங்கள் அண்ணன் சிவசங்கரையோ ஐயா ஏவாவேலையோ அண்ணன் செந்தில் பாலாஜியோ நான் போய் நிறுத்த முடியாது. அந்த நீங்க குற்றச்சாட்டை எதிர்கொள்ள போறாங்க, நீதிமன்றம் தண்டனை கொடுக்க போகுது. நீங்க ஃப்ரீ ட்ரையல் நடத்தி நீ தண்டிக்க முடியாது. நான் மறுக்கிற உரிமை எனக்கு இருக்கு. நீங்க அங்கொண்டு இங்கொண்டு பெட்டிஷனை கொண்டு ஒட்டுமொத்தமாக ஊழல் ஆட்சி நெரட்டிவ் பண்றதுல இந்த நெரட்டிவ் தப்பான நெரட்டிவ்ங்கிறனா, நீங்க இந்த ஆட்சியே ஊழல் தான் பறந்துருக்குங்கிறனா. அங்கே ஊழல் நடந்துருச்சுன்னு சொல்லி இந்த ஊர்ல சொல்லுவாங்கல்ல, எலி போகுது பூனை போகுது, யானையே வெளியே போயிருக்கடா. அப்படி இந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு 6-7 எம்எல்ஏக்களுக்கு காசு கொடுத்து பணம் கொடுத்து நீங்க பேரம் பேசி கொள்கை பேரங்கிற எங்க முகமுடியை சீட்டி ஒரு சோபாட்சி நடத்திருக்கீங்க. நாங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறோம். இந்த ஆட்சியை ஊழல் இருந்து ஆரம்பிச்சிருக்கு. அது வந்து யாரும் பேச தயாரும் இல்லை. இல்லைங்க அங்கே பாருங்க வேலை வாங்கி மோசடி பண்ணிட்டாங்க, மோசடி பண்ணியிருந்தால் நீதிமன்றத்தில் வழக்கு எதிர்கொள்வோம். எந்த மாற்று கருத்து இல்லை. இங்கே ஊழலை ஆதரிக்க கட்சி திமுக இல்லை. இந்த கட்சி பார்க்காத சோதனைகள் இல்லை. ஆட்சி மாறினா காட்சி மாற எங்களுக்கு தெரியும். சல்யூட் அடிச்ச போலீஸ்காரன் என்னன்னு சொல்லுவான்னு தெரியும். அதெல்லாம் பார்த்தாச்சு. இந்த நடந்த ஆளுங்கட்சி ஏதாச்சும் நடந்த எதிர்கட்சி ஆச்சு, அரசியலாக தான் பார்ப்போம். ஆனால் அந்த பின்பத்தை வைத்து ஒட்டுமொத்தமாக நெரேட்டிவ் ஊழலுங்க குடும்ப ஆட்சிங்கன்னு. இன்னைக்கு இந்த ஒருத்தர் யாரு வெங்கட் நாராயணனா, அவர் யாருன்னே தெரியல. தமிழ்நாடு டெல்லி அரசின் பிரதிநிதி. நான் தமிழ்நாட்டில் ஓட்டு இல்லை, தமிழ்நாடு அரசின் பிரதிநிதி. தமிழ்நாடு அரசு பிரதிநிதி என்னன்னா அது கான்ஸ்டியூஷனல் போஸ்ட். இந்திய அரசியல் சட்டத்தை வரையறுக்கிற போதே ஒவ்வொரு மாநிலம் என்றும் தன்னாட்சி அமைப்பு, நாங்கள் மாநில சுயாட்சி கேட்கிறோம், சில மாநிலங்கள் தனிநாடு கேட்டாங்க. அதெல்லாம் டிஃபரெண்ட் பண்ணி இல்லை டெல்லியோடு பேசுவதற்கு ஒன்றிய அரசின் பிரதிநிதியாக ஆளுநர் இங்கே இருப்பார், இங்கே மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு. அந்த ஆளுங்கட்சியுடைய பிரதிநிதியாக ஒரு பிரதிநிதி அப்பாயின்ட் பண்ணலாங்கிறது கான்ஸ்டியூஷனல் போஸ்ட். எனி டைம் எப்போ வேணாலும் சிஎம் மிஸ்டர் விஜய், மரியாதைக்குரிய முன்னாள் நடிகர் இந்நாள் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பிஎம் பார்க்கணும்னா நேராக பிஎம் ஆஃபீஸ்க்கு போய் அப்பாயின்மெண்ட் வாங்குறது யாருன்னா அந்த டெல்லி பிரதிநிதி ஆஃபீஸ் வேலை. இன்னொரு ஸ்டேட் முதலமைச்சர் சென்ட்ரல் மினிஸ்டர் பார்க்கணும்னா இவர் தான் அசஸ் பண்ணு. அப்படிப்பட்ட வேலைக்கு தமிழ்நாட்டில் வாக்குரிமை இல்லாத, தமிழ்நாட்டில் வாழாத, தமிழ்நாட்டுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரே ஒரு படம் எடுத்துட்டாருங்க எங்கள் நண்பருங்க. 200 கோடி ரூபா நட்டமாயிடுச்சுன்னு நம்ம எஜமான், நம்ம தமிழ்நாட்டு முதலாளி, நம்ம முதலமைச்சர் அந்த பதவியை தூக்கி லக்கா கொடுத்துட்டாரு. கேட்டால் எனக்கு நம்பிக்கையான ஆளுக்க வேணுங்க. குடும்ப ஆட்சி நக்கல் பண்ண நீங்கள் நம்பிக்கையான ஹேர் கட்டர், நம்பிக்கையான ஃப்ரெண்டு, நம்பிக்கையான ஜோதிடர், நம்பிக்கையான நண்பர், நம்பிக்கையான கேமராமேனுக்கு எல்லா அரசு பதவியும் கொடுத்தீங்கன்னா இதுக்கு பேர் என்னங்க சார்? குடும்பம் இருக்கு, அவங்க கொடுக்குறாங்க. குடும்பம் இல்லாத என்ன பண்ணுறீங்க? இப்படி தான் கொடுக்குறீங்க. ரொம்ப தப்பா இல்லையா அது? இதுதான் நாங்கள் சொல்கிறோம். தூய சக்தின்னு பேசுவதற்கு யோக்கியதை வேணும். நீங்கள் அதாவது இந்தியா அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், குறிப்பாக தமிழ்நாடு அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய சிக்கல் மொழி சிக்கல். தமிழ்நாட்டுக்குள் இருக்கக்கூடிய இந்திய அரசியலை பார்க்கிறவர்கள், இந்தியா எங்கள் வரலாற்றை புரிந்து கொள்கிறவர்கள், பல்வேறு காலகட்டத்தில் தமிழ்நாடு தனித்து போராடி இருக்கிறது. எங்கள் மொழி வஞ்சிக்கப்படுகிறது, எங்கள் நிலம் வஞ்சிக்கப்படுகிறது. எங்களுக்கு இருக்கிற சகல உரிமையும் ராஜஸ்தானுக்கு இருக்கு, எங்களுக்கு இருக்கிற சகல உரிமையும் குஜராத்துக்கு இருக்கு, எங்களுக்கு இருக்கிற சகல உரிமையும் யூபிக்கு இருக்கு, எங்களுக்கு சகல உரிமையும் மராட்டியத்துக்கு இருக்கு. அவர்கள் மொழி பெரிது. இதையெல்லாம் சேர்த்து ஆளுகிற போது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு மொழியை திணிக்காம, ஒரு உணவை திணிக்காம, ஒரு மதத்தை திணிக்காம, ஒற்றையாட்சியா இல்லாம கூட்டாட்சியா இருப்போம். நாங்கள் பேசுகிற போது அந்த கூட்டாட்சியை வலியுறுத்துகிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மாநில அரசு தன் முகமாக எப்போது முதலமைச்சர் போய் டெல்லியில் உட்கார்ந்துருக்க முடியாது, சென்னையில் உட்காரணும். டெய்லி போய் டெல்லியில பிஎம் பார்க்க முடியாது. அதுக்கு பதிலாக யாழ் ஒருத்தர் வருவான்னு கடந்த காலத்துல அரசியல்ல பண்பட்ட மனிதர்கள் அனுப்புனா, இன்னைக்கு ப்ரொடியூசர் அனுப்புறேன், அந்த ப்ரொடியூசர் கர்நாடகத்துல வருவாரு, அவர் நல்லா தெலுங்கு பேசுவாருங்க, அவருக்கு தமிழ்நாட்டுக்கு சம்மந்தம் இல்லைங்க, அவரு ஜஸ்ட் எங்க முதலாளி, எங்களுடைய சீஃப் மினிஸ்டருடைய ஃப்ரெண்டுங்கன்னு. எவ்வளவு அயோக்கியத்தனம்! தமிழ்நாட்டு வரலாறு, அந்த வரலாறா? தமிழ்நாட்டு டெல்லி பிரதிநிதிகள் செய்த சாதனை உங்களுக்கு தெரியுமா? டெல்லி பிரதிநிதிகள் என்றால் சும்மா இல்லை, இந்திய திணித்த போது இதே டெல்லி பிரதிநிதிகள் எந்த இந்தி தெரியும், இந்தி நெவர்னு பேசினவங்க. நீங்க மாநில சுயாட்சிக்கு எதிராக சட்டங்களை கொண்டு வந்த போது டெல்லி பிரதிநிதிகள் போய் டெல்லி ஆட்சி படிச்ச வரலாறுலாம் இங்கே உண்டு. ஆனா இவர் இல்லைங்க சார், கிளீன் மேன், கிளீன் இமேஜ். பார்த்தோம் ரியல் எஸ்டேட் கேஸ்ல கர்நாடகா சிட்டி சிவில் கோர்ட்ல
உங்கள் வெங்கட்ராமன் பேர் எத்தனை கேஸ் இருக்குது, க்ளீன் இமேஜ் ஒன்றும் இல்லைங்க. அவர் இடைத்தரகர் வேலை பார்க்குறாரு. எதுக்குங்க? லேண்டை வாங்கி வைக்கிற புரோக்கர் வேலை பார்க்குறாரு, கமிஷன் வேலை பார்க்குறாரு. ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனியில் டேக்ஸை கொடுக்க மறுத்துட்டாருன்னா அரசனை வழியே மக்கள் வழி தானே. நண்பர் விஜய் எப்படியோ அப்புறம் தான் இருப்பார். அப்படி வேலை வச்சுக்கிட்டு யாரோட மோதுறீங்க? தமிழ்நாடை பார்த்தா அவர் இலக்காரமா இருக்கு உங்களுக்கு. இந்த 50 நாட்கள்ல எவ்வளவு விமர்சனங்கள் வைக்கிறோம்ல இந்த ஆட்சி மேல. உங்க மேலேயே விமர்சனங்கள் வைக்கிறாங்க. திமுக ஒரு 6 மாசம் அமைதியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு இவ்வளவு விமர்சனங்களை வைக்கிறது மூலமா அவங்களுடைய தவறை சுட்டி காட்டி இவங்களே ஒரு ரீஃபார்ம் பண்றாங்க. அதை பண்ணக்கூடாது, அவங்க தவறு செய்தாலுமே அப்படியே விட்டுட்டு அடுத்த பிறகு அவங்கள பேசணும் அப்படின்ட்டு. தி டிபேட் நான் மதிக்கிறேன். இதுதான் தி டிபேட். பேச்சுவார்த்தைக்கு தயார். நாம் பேசுவோங்கிறோம். 6 மாத நேரம் என்பது எங்கள் தலைவர் சொன்னது. நம்ம மகளிர் உரிமை தொகை 1000 ரூபான்னு சொன்னோம். அவங்க 2000 அறிவிச்சிருக்காங்க. 6 மாதம் டைம் கொடுப்போம். தாய்மாமன் சீர்னு சொன்னாங்க, டைம் கொடுப்போம். புதிய ஸ்கீம் ஏதோ சொன்னாங்க, மாணவர்களுக்கு படித்த மாணவர்களுக்கு 4000ண்டாங்க, 6 மாதம் டைம் கொடுப்போம். 6 சிலிண்டர் இருந்தாங்க, 6 மாதம் டைம் கொடுப்போம். பால் விலை கம்மின்னு சொல்லுவாங்க, 6 மாதம் டைம் கொடுப்போம். டீசல் விலை கொடுத்தாங்க, டைம் கொடுப்பேன். பணம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த 6 மாதத்தில் என் தங்கையின் அழுகுறல் கேட்குற போது, பொள்ளாச்சி மாதிரியே இன்னொரு ஊர் நடக்குதுன்னு கேட்குற போது, துர்மரணங்களை கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற போது, பாலியல் சிண்டர்களை பார்க்குற போது, போக்குவரத்து சம்பிச்சு நிற்கிற போது, மின்சாரம் தட்டுப்பாடு இருக்கும்போது 6 மாதங்க அமைதியாக இருக்குன்னு கையெட்டி உட்காந்துருக்க முடியாது. ஒரு அரசியலராக நாங்கள் பேசிகிட்டே தான் இருக்க முடியும். ஏன்னா அது ஜனநாயக கடமை. அதுதான் திமுக அன்னைக்கு செய்யுது. 6 மாதம் நேரம் என்பது அவர்கள் கொடுத்த வெல்பர் ஸ்கீமுக்கான அவர்கள் விமர்சனம் செய்ய வேண்டாம், ஆட்சியை கற்றுக்கொள்ள வேண்டும் நடத்துவதற்கு. ஆனால் சட்ட ஒழுங்குக்கோ, இங்கே சமூக அவலத்துக்கோ, இங்கே மக்களுடைய மத நல்லிணக்கத்துக்கு எதிராகவோ, நீங்கள் மக்களுடைய உணர்வுகளுக்கு எதிராக இருந்தால் அதை எந்த திமுகன்னு பார்த்து கொண்டு இருக்க மாட்டேன். சுட்டி காட்டி நீங்களே ஒரு ரீஃபர்மேஷனை கொண்டு வரீங்க. நோ இது அரசியலில் நானும் இந்த நம்ம தோழர்களே சொல்கிறாங்க, எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் சொல்கிற குரலான சமூக ஊடகங்களை நேரடியாக சில பேரை திமுக கரங்களை ஏங்க அமைதியாக இருக்கு தப்பு செய்வாருங்க. நான் அமைதியாக இருந்து வேடிக்கை பார்ப்பது, அவர் திருத்தி கொண்டு நல்ல தலைவராக வருவார், அதெல்லாம் வேறு. இந்த சமூகத்திற்கு ஒரு அரசியல் வேலை, அரசன் தவறு செய்தால் சுட்டி காட்டுவது தான். அது தெரிஞ்சு நல்லது செஞ்சால் மகிழ்ச்சி வரவேற்போம். அதில் எந்த மாட்டுக்கத்தில் ஜனநாயகமாக ஒரு எதிரி வலுவோடு இருக்கிறார். அந்த வலுவான எதிரியோடு சண்டை போடுவதற்கு திமுக எனக்கு தயாராக இருக்கு. ஏன்னா நல்ல எதிரி வேணும்னு ஆசைப்படுறோம். தந்தை பெரியார் அவர்கள் அரசியல் செய்த போது எதிர்க்கை சித்தாந்தமாக மிகப்பெரிய எதிரி ராஜாஜி இருந்தார். பேரறிஞர் அண்ணா எங்கள் தலைவர் இருக்கிற போது கர்மவீரர் காமராஜ் இருந்தார். தலைவர் கலைஞர் வந்தபோது அவர் நண்பராக இருந்தாலும் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார்கள். எங்கள் தலைவர் இருந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருந்தபோது பாஜக என்கிற மோடி எங்கள் எதிரி எப்போ சுத்தம். விஜய் அவர்கள் பொலிட்டிக்கலி வளர்ந்தால் அது மகிழ்ச்சி தான், எந்த மாற்றுக்கருத்து இல்லை. அது எதிரியை அரசியலாக எதிரலாம். அதற்காக நயவஞ்சகத்தோடு படுத்துக்கொண்டு நீ தவறு செய்கிற போது என்னுடைய பெண்கள் பாதிக்கப்படுகிற போது, எங்கள் மாநிலம் பாதிக்கப்படுகிறது, எங்கள் மொழி பாதிக்கப்படுகிறது, மக்கள் உரிமை பாதிக்கப்படுகிற போது வேடிக்கை பார்ப்பவன் திமுக காரன் இல்லை, கருப்பு சிவப்பு துண்டு போட்டுக்கணும் இல்லை. அதை தான் கேட்குறேன். ஃப்ரெஷர்ஸாக வந்திருக்காங்க நீங்கள் சொல்லும்போது அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுக்காம இவ்வளவு சீக்கிரமாக விமர்சனம் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ப்ரீமேச்சோர்டாக இருக்காதா? அப்படி இல்லைங்கிறேன். அதாவது நல்ல ஒரு பொலிட்டிஷியன் வந்தா சந்தோஷம் தானே சொல்றீங்க. அதுக்காக வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. நீங்க அதுக்காக வேடிக்கை பார்த்துட்டு எங்க நீங்க சரி நான் ஆதரிக்க முடியாது. நீங்க உதாரணத்துக்கு சேப்பாக்க சிவ வெடிபார்க்க சொல்றீங்களா? நீ அது எப்படி பார்த்தா என்ன நினைப்பீங்க? என்னடா திமுக அது கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? மனசாட்சியாவே செயல்பட மாட்டேங்கிறாங்க. கேட்பீங்களா இல்லையா? அதுதான் மனசாட்சி உங்களுக்கு ஒன்று இருக்குல்ல. ஒரு அமைச்சர் நீ போதை ஒழிப்புனால ஒரு வீடியோ வருது, கேட்போமா இல்லையா? ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும்னு சொல்லுவோமா இல்லையா? அதான் நாங்கள் செய்கிறோம். ஸோ அப்போ இந்த ஆட்சி எப்படி போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்த்து நம்ம நிறைய பேசுவோம் சார். தெளிவான விளக்கங்களை கொடுத்தீங்க. நன்றி. நன்றி.